ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், டி நகரில் நியூவாக லலிதா ஜுவல்லர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து அக்கா அங்கே இருக்கிற பேங்கிள் கலெக்ஷனும் எங்களுக்கு காட்டுங்கன்னுட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம சிஸ்டருக்காக தான் அவங்க சொல்கிறவருக்கு டி நகரில் நியூவாக லலிதா ஜுவல்லர்ஸ் ஓப்பன் பண்ணுறது எனக்கு தெரியலங்க. ஸோ சூப்பரான கலெக்ஷன் இருக்குது. ப்ளஸ் இந்த விலாகில் வந்து நான் பேர் பேங்கிள்ஸு அண்டு வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி 6 செட்டு பேங்கிள்ஸ் வருமில்ல, அதெல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சூப்பரான புது கலெக்ஷன். எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பரான பேர் பேங்கிள்ஸுங்க. டெம்பிள் ஜுவல்லரியில் கொடுத்துருக்காங்க. இந்த பேர் பேங்கிள் காசில் அம்மனோட உருவம் வருது. அங்கங்கே ஒரு குட்டி ரூபி மாதிரி கொடுத்துட்டு ஒரு ப்ளூ கலர் ஸ்டோன் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள். இது வந்து ஸ்க்ரூ பேட்டர்ன் கிடையாது, அப்படியே கையோடு போடுற மாதிரி பீகாக் ஃபெதர் வச்சு அங்கங்கே கெம்பு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த பேர் பேங்கிள் பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ பார்வையாக இருக்குல்ல. வெறும் 27 கிராம்ஸ் 2 பேங்கிள்ஸுங்க. ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே ரூபி ஸ்டோன்ஸ் வருது. வேறு லெவலான பேங்கிள்ஸுங்க. நியூ ஷோரூம்னாலேயோ என்னன்னு தெரியல, எல்லாமே பேர் பேங்கிள்ஸு வேறு லெவலாக இருக்குது. புதுசாக இருக்குங்க. மாடல்ஸுமே அழகான பேட்டர்ன்ஸில் கொடுத்துருக்காங்கங்க. லைட் வெயிட்டில் இருக்குது, பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்குது. அழகான மாடலும் பாருங்கள். அப்படியே பஞ்ச் ஆஃப் பேங்கிள்ஸ் மாதிரி காட்டியிருக்கேன். அந்த ட்ரே ஃபுல்லாக எவ்வளோ கலெக்ஷன். அப்பா அப்பா அப்பா, அந்த ஷோரூமுமே ஒரு மால் மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஆல்ரெடி இப்போது டி நகரில் லலிதா ஜுவல்லர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒட்டின மாதிரியே இருக்குங்க. பக்கத்துலவே நியூவாக லலிதா ஜுவல்லரி ஓப்பனில் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஷோரூமுங்க. எல்லா கலெக்ஷனுமே அழகாக இருக்குது. பேங்கிள்ஸ் பார்க்குறீங்களா, ஹாரமும் நெத்திச்சுட்டி ஒட்டியானமும் கம்மல், அப்பா அப்பா ஹாரம் கலெக்ஷன் எல்லாமே புது மாடல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கங்க. அழகாக இருந்துச்சு. இந்த 4 பேங்கிள்ஸ் காட்டியிருக்கேன் இல்லைங்க, இதில் பேர் பேங்கிள்ஸ் 28 கிராம்ஸ் கிட்ட வருது. இந்த பேங்கிள் பாருங்களேன், யூனிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. 2 கம்பி பேங்கிள்ஸ் ஒட்டின மாதிரி கொடுத்துட்டு அப்படியே ஒரு ஸ்டாச்சு மாதிரி பீகாக் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. அங்கங்கே ரூபி ஸ்டோன்ஸு, கெம்பு ஸ்டோன்ஸு அண்டு எமரால்டு ஸ்டோனு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த லைனில் எவ்வளோ பேங்கிள்ஸ் இப்போ வச்சுருக்காங்க பாருங்களேன். எல்லாமே நம்மளுக்கு பேர் 30 கிராம்ஸ்லேருந்து 50 கிராம்ஸ்க்குள்ளே இருக்குங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற பேங்கிள் வந்து 49 கிராம்ஸ் பேரு, அப்படின்னா 6 சவரம் கிட்ட வருதுங்க. உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அழகான பேங்கிள்ஸ் இருக்குது. இங்கே செகண்ட் பேர் பாருங்கள், நவரத்னம் வச்சுருக்காங்கல்ல, 4 சவரமில் இருக்குது. சூப்பரான பேங்கிள்ஸுங்க. நம்ம சிஸ்டர் சொல்கிறவருக்கு நானே விசிட் பண்ணி பார்க்கல. சரி, நம்ம சிஸ்டர் சொன்னாங்க நியூவாக லலிதா ஜுவல்லர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அக்கா, அங்கே இருக்கிற கலெக்ஷன் பேங்கிள்ஸ் காட்டுங்கன்னுட்டு. இந்த ட்ரேயில் இருக்கிற பேங்கிள்ஸ் எல்லாம் பாருங்களேன், எல்லாமே எவ்வளோ பேங்கிள்ஸ் தெரியுங்களாங்க. எப்போவுமே நம்ம லலிதா ஜுவல்லர்ஸ் போனால் ஆன்டிக்கில் சில பேங்கிள்ஸ் தான் இருக்கும். இந்த நியூ ஷோரூமில் வந்து எக்கச்சக்கம் பேங்கிள்ஸுங்க. லைட் வெயிட்லனே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இப்போ ஆன்டிக்லோ வேணும், நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்டோனு எனாமல் எதுவும் இல்லாமல் வேணும்னாலும் அவைலபிள் இருக்குது. இப்போ நான் காட்டியிருக்கேன் இல்லைங்க, அந்த செட்டு வந்து 26 கிராம் தான். 3.5 பவுண்ட்லவே உங்களுக்கு பேர் பேங்கிள்ஸு செமையாக அவைலபிள் இருக்குது. சேம் பேட்டர்ன் தாங்க. இதிலவே நம்மளுக்கு பிங்க் கலர் க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும். அம்மனோட உருவம் சுற்று ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வருது. ஒரு யூனிக்கான பேட்டர்னுக்கு நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி மாடல்ஸு லலிதா ஜுவல்லர்ஸில். சூப்பராக இருக்குது. வெறும் க்ரீன் பீட்ஸ் மாதிரி இருக்க வேணும் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி வெறும் க்ரீன் பீட்ஸ் இருக்கிற மாதிரி பேட்டர்ன்ஸில் கூட அவைலபிள் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு செட்டு அவ்வளோ யூனிக்காக இருக்குங்க. இந்த செட்டு பாருங்கள், கெம்பு ஸ்டோன்ஸ் வச்சுட்டு எவ்வளோ ஜொலிக்குது பாருங்கள். ஹாஃப் சன் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஹார்ட் சிம்பிள் வர மாதிரி அங்கங்கே கெம்பு ஸ்டோன்ஸு, அப்புறம் எமரால்டு சொல்லுவாங்கள்ல, அது குட்டி குட்டி எமரால்டு ஒட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் 3 செட்டு காட்டியிருக்காங்கங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி புக்கே மாதிரி வருது, அதில் கெம்பு ஸ்டோன்ஸ் வருது. செகண்டு த்ரேடில் வந்து பீகாக் ஃபெதர் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னும். இது மேட் ஃபினிஷிங்கில். இதுவுமே ஒரு யூனிக்கான டிசைனுங்க. அழகாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு பேங்கிளுமே அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு செட்டு பேங்கிள் இருந்தாலும் போதும், அவ்வளோ யூனிக்காக. நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும், எந்த ஒரு கோவிலுக்கு போகணும் அந்த மாதிரி இருக்கும்போது கூட யூனிக்காக ஒரு ட்ரெடிஷ்னலாகவே இருக்கும் சொல்லணுன்னா. அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா பேங்கிள்ஸுமே நேச்சுரல் லுக்காக இருக்குங்க. அடுத்தது இந்த பேங்கிள்ஸ் பாருங்களேன்,
லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கொயர் பேட்டர்ன் மாதிரி எமரால்டு ஸ்டோன் வருது. அதுக்கு சுற்றும் குட்டி குட்டி ஜர்கான் ஸ்டோன்ஸ் வருது. அங்கங்கே கெம்பு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கலெக்ஷனுங்க. ஆனால் அந்த ஷோரூமே நல்லா யூனிக்காக கொஞ்சம் பார்க்குறதுக்கே பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இங்கேருந்து நம்ம வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 6 பேங்கிள் செட்டுங்க. அந்த சைடு இந்த சைடு மெலிசா பேங்கிள், நடுவில் கொஞ்சம் ப்ராட் பேங்கிள் வருமில்ல, அந்த பேட்டர்னில் காட்டியிருக்கேங்க. பேர் பேங்கிள் வந்து அந்த சைடு இந்த சைடு போடுறோம்ல, அது 24 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அந்த ப்ராடாக இருக்குமில்ல பேங்கிள், அது வந்து நம்மளுக்கு 40 கிராம்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு கல்கட்டா மாடலில் வருங்க பேங்கிள். நல்லா இருக்குது, பைப்பிங் டைப் பேட்டர்னில். இதில் 4 பேங்கிள்ஸ் மெலிசாக இருக்குது. அந்த லாஸ்ட் கார்னரில் 2 பேங்கிள் கொஞ்சம் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், கனமாக பார்வையாக பார்க்குற மாதிரி. சூப்பராக இருக்குங்க. செட்டு பேங்கிள் வந்து 12 ஒரு பேங்கிள் 12 கிராம், செட்டு 3 பவுன் வருது. அந்த பேங்கிள் வந்து 16 கிராம் வருதுங்க. பெரிய நடுவில் போடுற பேங்கிள் 2 சவரம் கிட்ட வருது. இதுவுமே அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு எல்லாம் உள்ள நீங்கள் பிளாஸ்டிக் வளையல் போட்டால் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தது இந்த பேங்கிள் பாருங்கள், பாம்பே பேட்டர்ன் பேங்கிள். இதுவுமே அழகாக இருக்குது, மெலிசாக தெரியுதில்ல நம்மளுக்கு. இப்போ 12 கிராம்ஸ்க்கு அவைலபிள் இருக்குங்க. ஸோ இது மாதிரி அப்படியே செட்டாக வாங்கிக்கணும் போட்டிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனுங்க இது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ கோல்டு பாலிஷில் இருக்குது. இது ஒரு லைட் மேட் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டோன்ஸ் இருக்குது, செமி ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்கங்க. பெரிய பெரிய பேங்கிள் அந்த சைடு இந்த சைடு இருக்குல்ல, நடுவில் வந்து உங்களுக்கு 1.5 பவுனில் வருதுங்க. அந்த லாஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு 2 பவுன் வருதுங்க ஒரு பேங்கிளும். எல்லாம் சேர்த்து 10 சவரத்தில் உங்களுக்கு 6 பேங்கிள் வர மாதிரி பேட்டர்னு. இந்த பேங்கிள் பாருங்கள், ரஃப் அண்ட் டஃப்பாக டெய்லி கூட போட்டிக்கலாங்க. அந்த சைடு இந்த சைடு நடுவில் அந்த பேங்கிளும் ஸ்கொயர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. க்ரீன் கலர் ஸ்டோனும் பிங்க் கலர் ஸ்டோனும் ஆட் பண்ணியிருக்காங்க. பட்டையாக இருக்குது, டெய்லி வேர் பண்ணணும், 6 பேங்கிள் கையோடு போட்டிக்கணுன்றவங்களுக்கு இதுவுமே ஒரு பெஸ்ட்டு சான்ஸ் தான். இந்த பேங்கிள்ஸு பைப் டைப்பில் இருக்குல்ல, இது கூட நீங்கள் டெய்லி வேர் ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அக்கா இந்த மாதிரி 6 பேங்கிள் செட் இருக்கான்னுட்டு. சரி, அது ஒரு விலாகு இது ஒரு விலாகு எதுக்குன்னுட்டு அது இது ஆன்டிக் பேங்கிள்ஸு அண்ட் 6 பேங்கிள்ஸு ஒரே விலாகில் காட்டிலான்னு தான் காட்டிகிட்ருக்கேன். இதுவுமே ஒரு யூனிக்கான பேட்டர்னுங்க. 3 பேங்கிள் ஒட்டின மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த சைடு இந்த சைடு ப்ளைனாக கொடுத்துட்டு நடுவில் மட்டும் அந்த மேட் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துட்டு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பாம்பே பேட்டர்ன் தான். கொஞ்சம் ஷைனிங் தெரியுது பாருங்கள், கோல்டு மாதிரி பாக்ஸாக வருது. அங்கங்கே ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி ஷைனிங் கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட் கலெக்ஷனுங்க. 6 பேங்கிள் 10 சவரத்துக்கே சூப்பரான பேங்கிள்ஸ் இருக்குங்க. அடுத்தது இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள், கல்கட்டா மாடல் பேங்கிள்ஸுங்க. இதுவுமே 4 பேங்கிள்ஸு நடுவில் பெரிய பெரிய பேங்கிள் வர மாதிரி பேட்டர்னும். இதுவுமே 10 சவரம் வருங்க. அடுத்தது இது ஒரு பைப் டைப்பில் இருக்கிற பேங்கிள் தாங்க. கொஞ்சம் யூனிக்காக கொடுத்துருக்காங்க. அந்த பைப்பு ஒரு சிலிண்டர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், குட்டி குட்டி பால்ஸ் வர மாதிரி. நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஷோரூம்ங்க, அழகாக இருக்குது. நம்ம சிஸ்டர்ஸ் கமெண்ட்டில் கேட்டுட்ருக்கீங்க. நான் கம்பல்சரி எல்லா ஒரு கமெண்ட்டும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் அடுத்தடுத்த விலாகு விடுறேன். அதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த ஜுவல்லரி கம்பல்சரி நான் விடுவேங்க. ஸோ கொஞ்சம் லேட் ஆகும், டிலே ஆகும், அதுக்காக எதுவும் நினச்சிக்காதீங்க. இப்போது ஆல்ரெடி உங்களுக்கு என்ன முன்னால் கேட்டிருப்பாங்கல்ல, அவங்களோடது நான் வரிசையாக விட்டுட்டு தாங்க வரேன். ஸோ உங்களுக்கு கேட்டது எல்லாமே நான் 1 by 1 கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். கம்பல்சரி எனக்காக ப்ளீஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சிஸ்டர்ஸ் பார்க்குறாங்க, நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு, ஸோ நம்ம இன்னும் அடுத்தடுத்த விலாக்ஸ் போடணுன்னுட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? பாய், டேக் கேர்.